ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி இட்லி, தோசை, சாதத்துக்கு சூட்டபிளான ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முருங்கைக்கீரை பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதே அளவு உளுந்தம்பருப்பு தோலோடு சேர்த்திக்கிறேன். நீங்கள் தோல் இல்லாதது வேணாலும் முழு உளுந்து வேணாலும் சேர்த்திக்கோங்க. ஒரு பாதி அளவு நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நிழலையே காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாதி அளவு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திட்டு அதே அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனைக்காகவும் டைஜஷனுக்காகவும் 2 துண்டு பெருங்காய கட்டி போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரையிலும் பெருங்காய கட்டி நல்லா பொரியணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு 6-7 பல் பூண்டு நான் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து இது கூடவே சேர்த்து வறுத்துட்டு ஒரு 10 வெந்தயம் நான் போட்டிருக்கிறேன். நிறைய வெந்தயம் போடக்கூடாது. நம்ம ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். நம்ம செய்யக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து நம்ம சேர்த்தக்கூடிய பொருள்களுடைய அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் குறைவாக தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வைக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம். இது ட்ரையாக தான் நம்ம வறுத்து வச்சா தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம், அல்லது எள்ளு வேணாலும் இது கூட சேர்த்தி வறுத்துக்கலாம். நான் ஒரு துண்டு புளி சேர்த்திக்கிறேன். புளி சேர்த்தும் போது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறட்டும். ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறின பிறகு அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பு நம்ம நீக்கிக்கலாம். இப்போது அதே கடாயில் சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலைகளை நம்ம சேர்த்திக்கலாம். நான் நிழல்லையே இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கிற பாருங்கள். இந்த கடாயுடைய சூட்லேயே கொஞ்சமாக 1 நிமிஷம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கும். நிழல்லையே காய வச்சாதான் இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கும். இப்போது இதை அந்த சூட்லேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம இதையும் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ எல்லாமே ஆறின பிறகு ஃபஸ்ட்டு மிளகாய், நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். பூண்டு தோலோடு போட்டதுனால தான் இப்படி இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு. இப்போ நம்ம இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா முதலையே சேர்த்துனா அதிகமாகவோ குறைவாகவோ ஆயிரும். அதனால் அரைச்ச பிறகு அதனுடைய குவான்டிட்டியை பொறுத்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இந்த முருங்கை இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரே ஒரு சுற்று நம்ம கோர்ஸில் ஓட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. ஃபைனாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் தான் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம். இது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாதத்தை போட்டு இந்த பொடி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டா குழந்தைங்க மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நல்லா ஆறட்டும். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ஆறின பிறகு நம்ம ஒரு டைட்டான கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. இதே வேர்க்கடலை, எள்ளெல்லாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், கலர் மாறாமல் அந்த சத்துக்கள் வீணாகாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பொடி
சத்துக்கள் மாறாமல் கலர் மாறாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பொருளையும் நீங்கள் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பொடி செஞ்சு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.